சிவ தந்தைக்கும் நமக்கும் இடையே என்ன வித்தியாசம்? நாம சரீரத்தை எடுக்கிறோம். சரீரம் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மா என்ற அவேர்னஸை இழக்க ஆரம்பிக்கிறோம். நாம ஆத்மா என்பதையே மறந்துடுறோம். ஆனால் சிவன் சரீரம் எடுப்பதில்லை. அவர் இந்த பௌதீக உலகத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறார். அதனால அவர் தான் ஆத்மா என்பதை ஒருபோதும் மறப்பதில்லை. அதனால அவருடைய குவாலிட்டிஸ்ல டிப்ளீஷன் ஏற்படல. நாம ஆத்மா என்பதையே மறந்து சரீரம் என்று நினைத்து நம்முடைய குணங்களை மறந்து அவகுணங்களின் பக்கமாக போய்விட்டோம். அதனால நம்முடைய துக்கம் அதிகரிக்கிறது. நம் அனைவரின் ஒட்டுமொத்த குரல் அந்த அளவுக்கு உயர்ந்து விட்டது. ஐயோ ஐயோ என்ற அழுகை குரல் எங்கெங்கிலும் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. குழந்தைகளின் துயரத்தை இதற்கு மேல் தந்தையால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. நாடகத்தின்படி அவருக்கும் கீழே வரவேண்டிய ரோல் இருக்கிறது. ஹியூமனிட்டியையும் நேச்சரையும் மீண்டும் அதனுடைய தூய்மையான அமைதியான நிலைக்கு ரெஸ்டோர் செய்தாக வேண்டும். அதனால் அவர் கீழே வருகிறார்.